கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக அதிகால வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். அதிகால வேளையில் இணைந்திருங்கள். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் என்ற சில குடும்பத்துல ஜெபிக்க வரும்போது கேட்பாங்க, நான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும், நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், நான் அந்நிய பாஷை பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இன்னைக்குள்ள செய்தி சற்று வித்தியாசமாக, சற்று ஆழமா இருக்கும். ஆழமா கவனித்தால் புரிந்து கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒரு சின்ன நார்மலா ஒரு கேள்வி கேட்கிறேனே, அதுக்குதான் சொன்னேன் முதல்ல ஆழமா இருக்கும் அப்படின்னு. இப்ப என் கூட பரிசுத்த ஆவியும் இருக்கிறாரு அப்படின்னா அதை நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சின்ன சின்ன ஒரு மிஸ்டேக் இருந்தா கூட பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார். அவர் பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாயத்தீர்வு குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று யோவான் 16:8 எழுதப்பட்டிருக்கு. சத்திய ஆவியான வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளேயும் நம்மளை வழி நடத்துவார். இந்த அதிகால வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அவர் நமக்குள்ள இருக்கிறாரு, பரிசுத்தத்துக்கு நேரா நடத்துவார். தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் உன்னை போல பிறனை நேசி என்று கற்றுத் தருவார். கர்த்தரை விட்டு நம்ம தள்ளி போகும்போது ஒருவேளை பாவத்திலேயோ அக்கிரமத்துக்குள்ளேயோ நம்ம சிந்தனையிலையோ இல்ல பேசுற வார்த்தையிலையோ நம்ம இதயத்தினுடைய நினைவுலையோ ஏதாவது ஒரு காரியம் வரும்போது, இல்ல நம்ம கண்கள்லயோ இல்ல காதுகள்ல கேட்கிற வார்த்தையிலையோ ஏதாவது ஒரு காரியம் மிஸ்டேக்கா வரும்போது பரிசுத்த ஆவியானவர் எச்சரிப்பு கொடுப்பார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர். அவர் பேரே பரிசுத்த ஆவியானவர். அவர் நமக்குள்ள வரும்போது பரிசுத்தத்திலே நடக்க நமக்கு கற்றுத் தருவார். ஒரு மனுஷன் பரிசுத்தமா வாழணும் அப்படின்னாலே மன்னிக்கிற சுபாவம் இருக்கணும், அன்பு கூறுகிற சுபாவம் இருக்கணும், நன்மை செய்கிற சுபாவம் இருக்கணும், நற்கிரியை செய்கிற சுபாவம் இருக்கணும், நல்ல செயல்கள் செய்யற சுபாவம் நமக்குள்ளே இருக்கணும். சில குடும்பத்திலே நான் அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டேன்றாங்க, அந்நிய பாஷை கூட பேசிட்டு இருப்பாங்க, தரிசனம் பார்த்துட்டு இருப்பாங்க, சொப்பனம் பார்த்துட்டு இருப்பாங்க, எல்லாம் நடந்துட்டு இருக்கும். ஆனால் அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிய முடியும். கடைசி காலத்திலே கள்ள ஊழியர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள சகோதரர், கள்ள அப்போஸ்தலர் என்று பரிசுத்த வேதாந்தத்தில் நமக்கு அநேக காரியங்கள் நாம் அறிந்து கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவர் என் இதயத்துக்குள்ள இருந்தால் என்னுடைய வாழ்க்கை மாற்றம் இருக்கும், கனி நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கும். ஆவிக்குரிய 9 கனிகளும் நமக்குள்ள வரும். எப்போ வரும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது, தேவ அன்பினாலே நிரப்பப்படும் போது, நம்முடைய இருதயத்துக்குள்ளே தேவ அன்பினாலே ஊற்றப்படும் போது
ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்கிறேனே, ஒரு 1/2 லிட்டர் தண்ணி இல்லை ஒரு 1 லிட்டர் தண்ணி வேகமாக குடிச்சாச்சு அப்படின்னா வயிறு ஃபுல்லாக நிரம்பிடும். அதுக்கப்புறம் சாப்பாடு வேண்டாம் அப்படிம்பாங்க. கேட்டால் தண்ணி நிறைய குடிச்சிட்டேன் அப்படிம்பாங்க. நமக்குள்ளே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது நமக்குள்ளே அநேக மாற்றம். பரிசுத்தத்துக்கு நேரா நடத்துவார், சத்திய வழியில நடத்துவார். தேவ அன்பு நம்முடைய இதயத்துல ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் உன்னை போல பிறனை நேசி, மன்னி, அன்பு கூறு என்று கற்றுத் தருவார். ஏன் அப்படின்னா நம்ம இருதயத்துக்குள்ளே தேவ அன்பு ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால். சில குடும்பத்திலே 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் வைராக்கியத்தை வச்சுட்டு அப்படியே வீட்டுக்குள்ள உட்கார்ந்தே இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிடுவாங்க, டிவியில போடுற ப்ரோக்ராம் பார்த்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, காலையில ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, ராத்திரி ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, பகல்ல ஸ்தோத்திர பலி கேட்பாங்க, எல்லாம் கேட்பாங்க. ஆனால் 15 வருஷம் வைராக்கியத்தை வச்சுட்டே இருப்பாங்க. அதை வச்சு ஒரு 1000 ரூபாய் வாங்க முடியுமா? சில குடும்பத்துல வைராக்கியம் 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 தலைக்கு மேல வைராக்கியமா இருக்கும். மன்னிக்கவும் மாட்டாங்க. கசப்பு, வெறுப்பு, பகை, எரிச்சல், உக்கிர கோபத்துல இருந்துட்டு இருப்பாங்க. 15 வருஷம் ஆனா கூட இறங்க. ஆனால் இந்த வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் வரும்போது எப்படி நம்ம அறிந்து கொள்ளலாம் அப்படின்னா, தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால், என் இருதயத்துக்குள்ள தேவ அன்பினால நிரப்பியிருப்பார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்போ வளர்ச்சி அப்படின்னா, பரிசுத்த ஆவியா என் இதயத்துக்குள்ள வரும்போது, நான் எந்த வழியில போறேன், நான் எப்படி வாழ்றேன் என்ற என்ன மிஸ்டேக் இருக்கு, அது அழகா பரிசுத்த ஆவியான கற்றுத் தருவார். அதுல முதல் பாயிண்ட் என்னன்னா, அந்த பாவத்தை குறித்தும். கடைசி காலத்துல கள்ள உபதேசம் பண்றவங்களுக்கு பாவத்தை குறித்து பேசவே மாட்டாங்க. கிருபை பத்தி பேசிடுவாங்க, பாவத்தை பத்தி பேச மாட்டாங்க. ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருக்கும் போது பாவம்னா என்ன, பரிசுத்தம்னா என்ன, நீதினா என்ன, அநீதினா என்ன, எல்லாம் அழகா 2 பிரிச்சு பிரிச்சு பேசுவாங்க. கடைசி காலத்துல கள்ள உபதேசங்கள் பெருகிட்டு வருது. கர்த்தருடைய ஊழியக்காரங்களை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அழகா கண்டுபிடிக்கலாம். தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கும். அதே நேரத்திலே பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாயத்தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துவாங்க. நீங்க ஒரு செய்தி கேட்கறீங்க அப்படின்னா, பாவத்தை பத்தி பேசுறாங்களா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். 2வது, நீதியை பத்தி பேசுறாங்களா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். 3வது, மனம் திரும்பலனா நியாயத்தீர்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டித்து உணர்த்திட்டு இருப்பாங்க. அதுதான் கரெக்டான பிரசங்கம். மனம் திரும்பலாம் பரலோகத்துக்கு போக முடியாது தம்பி, மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டாதான் பரலோகத்துக்கு போக முடியும் சொல்லி கர்த்தருடைய ஊழியக்காரன்னா அப்படி பேசுவாங்க. இப்ப கடைசி காலத்துல கள்ள உபதேசம் ஏகப்பட்டது பெருகிட்டு வருது. ஒன்லி டயலாக் பிரசங்கம் தான். காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே நீங்க ஏகப்பட்ட மெசேஜ் கேட்கலாம். ஒன்லி டயலாக் டயலாக் டயலாக். பிரசங்கம் பேர்ல டயலாக். பைபிள் வசனத்துடைய கருத்து இருக்காது. எப்படி மனம் திரும்பி எப்படி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், தேவன் பக்கம் எப்படி மனம் திரும்பணும், கையில பைபிள் எடுத்து எப்படி வாசிக்கணும், தேவனுடைய சமூகத்துல எப்படி தாழ்த்தி அர்ப்பணித்து கண்ணீரோடு ஜெபிக்கணும், ஆத்துமாக்களுக்காக எப்படி ஜெபிக்கணும், அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக எப்படி ஜெபிக்கணும், எத்தனையோ காரியங்கள் பரிசுத்த வேதாந்தத்தை எழுதி கொடுத்தார். ஆனா அதெல்லாம் பேசாம ஏன் நமக்கு நிறைய காரியங்கள் அதிக அளவில் பேச வேண்டியிருக்கு அப்படின்னா, தூங்கி எந்திரிச்ச உடனே உங்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணுமா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று வேதம் சொல்லுது. நீங்க இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிக்கோங்க.
அது எந்த நாடா இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி, தூங்கி எந்திரிச்ச உடனே வயசானவங்களுக்கு கண்ணு தெரியாது, உடனே கண்ணாடி தேடுவாங்க. கண்ணாடி போட்டதுக்கு அப்புறம் தான் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே தெரியும். நான் ஒரு தடவை சுவிசேஷ ஊழியத்துக்காக போயிருந்தேன். நிறைய ஊழியர்கள் வந்திருந்தாங்க. அதுல ஒரு பாஸ்டர் படுத்து தூங்கும்போது அழகா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி படுத்துக்கிட்டாரு. காலையில் தூங்கி எழுந்தோன்னு முதல்ல கண்ணாடி தான் தேடுறாரு. ஏன்னா கண்ணாடியை கலத்தி வச்சுட்டாரு. கண்ணாடி போட்டதுக்கு அப்புறம் தான் கண்ணு தெரியும். அது ஏன் காலையில் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, முதல்ல இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு கையில பைபிள் எடுத்து வாசிச்சாச்சுனாலே எது கரெக்ட் எது தப்புன்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்ளலாம். பரிசுத்த ஆவியான வரும்போது தேவ அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டு இருக்கும். அப்ப கர்த்தருடைய ஊழியக்காரங்களை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, தேவ அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டு இருக்கும். கடைசி காலத்துல கள்ள ஊழியர்கள் இருக்காங்க, கள்ள ஓநாய்கள் இருக்கு, கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கு, கள்ள சுவிசேஷம் இருக்கு. வயிற்றுக்காக எத்தனையோ காரியங்கள் பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனால் வசனத்துடைய கருத்து இருக்கா? இருக்கா? இன்னைக்கு நமக்குள்ள செய்தி என்ன தெரியுமா? என் இதயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்தால், அவர் பேர் என்ன? பரிசுத்த ஆவியானவர் என்னை பரிசுத்தத்துக்கு நேரா நடத்திட்டு. இரண்டாவது, தேவ அன்பு நம்முடைய இதயத்திலே ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் ஊத்தியாச்சு. தேவ அன்பு நம்ம இதயத்துல ஊத்தியாச்சு. இப்ப நம்ம இதயத்துல என்ன இருக்கு அப்படின்னா, கலாத்தியர் 4:6 படி தேவன் தமது குமாருடைய ஆவியை உங்கள் இதயங்களை அனுப்பினார் என்று எழுதப்பட்டது. குமாருடைய ஆவியை அனுப்பிட்டார். குமாரனுடைய ஆவியான என்ன? அன்பின் ஆவியானவர். அந்த அன்பின் ஆவியானவர் எனக்குள்ள இருக்கும் போது எல்லா காரியத்திலும் அன்பு வெளிப்படும். அதுக்கு நம்ம என்ன பிரதர் செய்யணும் அப்படின்னா, அந்நிய பாஷையில ஜெபிக்கணும், பரிசுத்தாவில நிரம்பி ஜெபிக்கணும், கையில பைபிள் எடுத்து வாசித்து தியானிக்கணும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், பாட்டு படிச்சு ஜெபிக்கணும். அப்பதான் நம்ம பரிசுத்தாவில நிரப்பப்பட்டு இருக்க முடியும். சும்மா கையில ஒரு 5-6 மணி நேரம் செல்போன் எடுத்து பார்த்தாச்சுன்னா சார்ஜ் எல்லாம் இறங்கிருமே. இப்ப நிறைய குடும்பத்துல இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, காலையில ஒரு 1/2 மணி நேரம் கண்டிப்பாக நிறைய குடும்பத்துல தியாகம் பண்ணி தான் நீங்க கேட்கறீங்க. 31 நாள் 1/2 மணி நேரம் கேட்கணும் அப்படின்னா பெரிய திறமை இருக்கணும். நிறைய குடும்பத்துல டெய்லி கேட்கறீங்க. கர்த்தரும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆனா மிச்சம் 23 மணி நேரம் நம்ம எப்படி இருக்கிறோம்? நல்லா யோசித்து பார்ப்போமே. காலையில 1/2 மணி நேரம் கேட்கறீங்கப்பா, சரி. பகல் நேரத்துல எவ்வளவு நேரம் செல்போன்ல என்னெல்லாம் பாக்குறீங்க? அதுல கேம் சில பையங்க பாக்குறாங்க, சில பிள்ளைகள் பல மணி நேரம் யார்கிட்டயோ பேசுறாங்க. சில குடும்ப தலைவர் 5 மணி நேரம் 6 மணி நேரம் போன்ல தேவையில்லாம ஏதோ பாக்குறாங்க, தேவையில்லாட்ட பேசுறாங்க, தேவையில்லா ஃப்ரெண்ட்ஷிப்பு. எத்தனை பாவ அடிமை. ஒரு மனுஷன் பரிசுத்த வழியில நடக்கணும் அப்படின்னா வீண் வார்த்தை கூட பேசக்கூடாது. நானா இருந்தாலும் வீண் வார்த்தை பேசக்கூடாது. வீண் வார்த்தை பேசும்போது பாவம் வந்தது. பரிசுத்தாவியான வரும்போது தேவையில்லாம பேச சொல்ல மாட்டார், வீண் வார்த்தை பேச சொல்ல மாட்டார். அவர் பேரே அன்பின் ஆவியானவர். ஒருவேளை ஏதாவது நம்ம வார்த்தையை ஏதாவது அதிகமா பேசணும் அப்படின்னா, அது ஏதாவது ஒரு பாவமான வார்த்தை இருந்துச்சுன்னா நீ மன்னிச்சிரு, நான் அந்த வார்த்தை தப்பா பேசுன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தால் கண்டித்து உணர்த்துவார். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா, சண்டை போட்டிருக்காங்க, பிரிஞ்சு போயிருக்காங்க, டைவர்ஸ் ஆயிருது, கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவினை. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இறக்க குணம் இல்லை, மன்னிக்க மாட்டுக்கிறாங்க, மனம் திரும்ப மாட்டுக்கிறாங்க, ஒப்பரவாக மாட்டுக்கிறாங்க. வைராக்கியம் 15 வருஷமா 18 வருஷமா வைராக்கியம் வச்சிருக்காங்க. அதை வச்சு என்ன செய்ய? நிறைய குடும்பத்துல வைராக்கியம் வைராக்கியம் வைராக்கியம். ஒரு சகோதரி பெத்த தாயிட்ட 5 வருஷம் பேசாம இருந்தாங்க. அந்த சகோதரிக்கு யாரோ ஒருத்தங்க மாந்திரியம் பண்ணிட்டாங்களாம். அப்போ என்கிட்ட வரும்போது நான் சொன்னேன், பெத்த தாயிட்ட பேசுங்க, தேவன் எல்லாவற்றையும் மாற்றி தருவார் அப்படின்னு. நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னாங்க. ஆனா பேசுறதுக்கு 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் கழிச்சு பேசினாங்க. இன்னொரு குடும்பத்துல 10 வருஷமா தாயிட்ட பேசாம இருந்தாங்க.
இன்னொரு குடும்பத்துல 15 வருஷமா கணவர் மனைவிட்ட பேசாம ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. இன்னொரு குடும்பத்துல 32 வருஷமா ஒரே வீட்டுக்குள்ள புருஷன் முன்னாடி இருக்கிறாங்க. 32 வருஷமா கல்யாணம் முடிஞ்ச முதல் வருஷத்துல ஏதோ ஒரு சின்ன சண்டை வந்துச்சாப்பா. அன்னைக்கு அந்த கணவர் கோவப்பட்டார். பிள்ளைக்கு 33 வயசு ஆகுது, 32 வருஷமா பேசாம இருக்கிறாரு. அந்த வாலிப மகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது. திருமணம் ஏன் முடியலன்னு கேட்கும் போது, நான் கல்யாணம் முடிஞ்சு போயிட்டா எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா பேச மாட்டாங்க, ஒரே வீட்டுக்குள்ள இருக்க நான், அவங்க பிறந்ததுல இருந்து நான் பேசுனதை பார்த்ததே இல்லை அப்படிங்கிறாங்க. ஒரே வீட்டுக்குள்ள அவ்வளவு பெரிய கொடுமை நடக்கு. ஒரே வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க, ஆனா கொடுமை நடக்கு. வைராக்கியம், 32 வருஷமா வைராக்கியம். நிறைய குடும்பத்துல அப்படிதான்ப்பா போயிட்டு இருக்கு. கண்டிப்பா பரிசுத்த ஆவியில நம்ம பெற்றுக்கொள்ளணும், அன்பின் அபிஷேகத்தெல்லாம் பெற்றுக்கொள்ளணும். சில குடும்பத்தெல்லாம் ஏன் வைராக்கியமா இருக்கான்னு சொல்லி அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அது ஒரு பொல்லாத ஆவி, அது மாம்சத்தின் கிரியை. இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பு இல்லை என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு குடும்பத்தில் அன்பின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் மன்னிச்சிருவாங்க. இன்னைக்கு மன்னிக்கிற சுபாவமே நிறைய குடும்பத்துக்குள்ள இல்ல. முரட்டாட்டத்தான் தான் இருக்கு, கடினமான இதயம் தான் இருக்கு, மன்னிக்கிற சுபாவமே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படின்னா மன்னிக்கணும். ஒரு குடும்பத்திலே திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எத்தனையோ பிரச்சனைகள். ரீசெண்டா இப்போ ஒரு குடும்பத்துல கல்யாணம் முடிஞ்சது, 4 மாசம்தான் பிரிஞ்சு போயிட்டாங்க, டைவர்ஸ் ஆயிட்டு. என்னன்னு சொல்லி கேட்கும்போது குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு, பிரிஞ்சே போயிட்டாங்க, டைவர்ஸ் ஆகி முடிஞ்சிட்டு. நிறைய குடும்பத்திலே டைவர்ஸ் ஆயிட்டு இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? அன்பின் அபிஷேகம் இல்லை. அந்நிவாசல்லாம் ஜெபம் பண்றாங்க, தரிசனம்லாம் பாக்குறாங்க, ஆனா கோபம் வந்துச்சுன்னா தலைக்கு மேல கோபம் வந்துருது, வைராக்கியம் வந்துச்சுன்னா தலைக்கு மேல வந்துருது. அதுக்கப்புறம் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல. நிறைய குடும்பத்துல அப்படித்தான் இருக்கிறாங்க. சில குடும்பத்துல என்ன நடக்குன்னு அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நார்மலானதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஐயோ என் லைஃப் போச்சு, என் வாழ்க்கை போச்சு அப்படிங்கிறாங்க. அன்பின் அபிஷேகம் நிரப்பப்பட்டிருக்கும் போது அந்த குடும்பம் பாதுகாக்கப்படும், அந்த ஆத்துமா பாதுகாக்கப்படும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கோபமோ, எரிச்சலோ, பகையோ, வைராக்கியமோ, மன்னிக்க முடியாத சுபாவமோ, எரிச்சல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த கால வேளையில எடுத்து போட்டுருங்க. அதெல்லாம் வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால், தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால், அந்த வேடை நீங்க நல்லா கவனிக்கணும். நம்ம இதயத்துக்குள்ளே தேவ அன்பினாலே நிரப்பியிருக்கிறார். அவர் பெயரே அன்பின் ஆவியானவர், அவர் பெயரே பரிசுத்த ஆவியானவர். நம்ம இதயத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அன்பினாலே நிரப்புவார். பாவத்தை குறித்தும், நீதி குறித்தும், நியாய தீர்ப்பு குறித்தும் எச்சரிப்பு கண்டித்து உணர்த்துவார். நீங்க ஒரு பிரசங்கம் கேட்குறீங்க அப்படின்னா பாவத்தை குறித்து, நீதி குறித்து, நியாய தீர்ப்பு குறித்து கண்டித்து உணர்த்துறாங்களா, அதை நீங்க கவனிச்சு பார்க்கணும். ஏன்னா கடைசி காலத்துல டயலாக் பிரசங்கம் தான் அதிகமா இருக்கு. முடிஞ்சா கையில பைபிள் எடுத்து வாசிங்க. ஏன்னா எது கரெக்டான பிரசங்கம், எது தப்பான பிரசங்கம் நம்ம கையில பைபிள் எடுத்து வாசித்தா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அந்தி கிறிஸ்துனுடைய ஆவியை நாம எப்படிமா கண்டுபிடிக்கலாம்? வஞ்சிக்கும், தந்திரமா ஏமாத்து, அது தந்திரமான ஆவி. கடைசி காலத்திலே தேசத்துக்குள்ளே கள்ள தீர்க்கதரிசிகள் என்று எழுதப்பட்டிருக்கு, கள்ள ஓநாய்கள், சபிக்கப்பட்ட ஆவிகள். அது ஜனங்களை ஏமாத்துவாங்க. ஒரு மனுஷனுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கும் போது, தேவ அன்பினால நிரப்பப்பட்டிருக்கும் போது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அன்பா இருப்பாங்க, நன்மை செய்வாங்க, நற்கிரியை செய்வாங்க, தான தர்மம் செய்வாங்க, கர்த்தருடைய பிள்ளையா இருப்பாங்க, வெளிச்சத்தின் பிள்ளையா இருப்பாங்க,
தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும். இரவு போலுமாக தேவனுடைய வார்த்தையை தியானித்து எப்படி வாழணும், இன்னும் எப்படி நம்ம வாழ்க்கையில என்ன மிஸ்டேக் இருக்கு, என்ன குறை இருக்கு, எல்லாம் கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்து தியானித்து அறிந்து கொண்டு அதன்படி மனம் திரும்பி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கடைசி காலத்துல நம்ம வாழ்றோம். நம்ம வாழ்க்கையில ஏதாவது குறை இருக்கான்னு சொல்லி என்னைய நான் ஆராய்ந்து பார்க்கிறேன். நம்ம எல்லாரும் ஆராய்ந்து பார்ப்போம். நம்மள்ட்ட ஏதாவது குறை இருந்தால் நாம் திருத்திக் கொள்வோம். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்ப பாதுகாப்புல ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. அதிகால வேளையிலே வேத வசனத்தை நாங்கள் தியானிக்கும் போது எங்களுக்குள்ளே தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கும் போது அந்த அன்பின் சுபாவம் வெளிப்படணும்ப்பா. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று எழுதப்பட்டிருக்குப்பா. எங்க வாழ்க்கையிலே எங்களுக்கு அன்பின் அபிஷேகம் தாங்கப்பா. குடும்பத்துக்குள்ளே சமாதானம் வேணும்ப்பா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில சமாதானம் வேணும்ப்பா. அது கர்த்தர் மட்டும்தான் தர முடியும். எந்த ஒரு மனுஷனும் தர முடியாதுப்பா. எங்க வாழ்க்கையிலே பரிசுத்தத்தோடு நாங்க வாழணும். அப்படின்னா பரிசுத்தாவெல்லாம் நிரப்பினா மட்டும்தான்ப்பா என்னோட வாழ்க்கையில பரிசுத்தமா வாழ முடியும். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. இந்த புதிய நாளிலும் யாரெல்லாம் தாழ்த்தணும் எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை காண செய்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்ப்பா. எங்க எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரம் சொன்ன எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேலி அடைக்கப்படட்டும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால முத்திரை போடப்படட்டும். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. எல்லாரையும் உம்முடைய ஜீவனுக்குள்ள தாழ்த்தீரோம் அர்ப்பணிக்கிறோம். மன்றாடி கேட்கிறோம்ப்பா. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன குறை இருக்கோ எல்லாவற்றையும் மன்னிச்சிருக்கப்பா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. உங்க கிருபினால் நிரப்புங்க. உங்களுடைய பிரசனத்தினால் மூடுங்க. உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. துதிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. பரிசுத்தம்லாம் நிரப்புங்கப்பா. அக்னி அபிஷேகம் நிரப்புங்கப்பா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களாலும் உங்க பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. கிருபின் வரலாம் நிரப்புங்க. ஞான வரலாம் நிரப்புங்க. தீர்க்க தரிசனம் வரலாம் நிரப்புங்க. ரட்சிப்பின் வஸ்து தாங்கப்பா. நீதியின் சால்வை தாங்கப்பா. துதியின் அபிஷேகம் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்தணும் பரிசுத்தாவில நிரப்புங்கப்பா. நிரப்பப்பட்ட பாத்திரம் மாறட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எந்தெந்த குடும்பத்துக்கு விரோதமா எந்தெந்த ஆவியல் கிரியை செய்து கொண்டிருக்கோ அந்த எல்லா கிரிகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும் ராஜா. தடைசர் எல்லா பொல்லாத சத்துருவின் கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும்பா. ரிபாட்டா தர ஷந்தட்ட லபா ரோ துர்ரபா கந்துட்டோ ரபல்ல லேதோ லபா லபா ரபு ஷபா தன ரத நம கந்துட்டோ ரபா கந்துட்டோ ரபல்ல லிபா லபா ரஹ் துர் ஷந்தட்ட நம கந்துட்டோ ரபல்ல. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. அபிஷேகம் பண்ணுங்கப்பா. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ண ராஜா. யாரெல்லாம் தாழ்த்தவனோட பாத்திரம் எல்லாம் நிரம்பி ஒழிட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினால எல்லாருடைய பாத்திரம் எல்லாம் நிரம்பி ஒழிட்டு ராஜா. இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கும். கர்த்தர் கூட இருங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. கலகணிகளை திறந்து ஆசீர்வதிங்கப்பா. சில குடும்பத்துல கலவையில தாழ்த்துறாங்கப்பா. அவங்களுடைய சிரசு மேல ஆசீர்வதிங்க. அவனுடைய கையின் கீழே ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் வெளியில போடுறாங்க முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டுங்கப்பா. சிறுபிள்ளை முதற்கொண்டு முதியோர் எல்லாரையும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போட்டு வேலை அடைங்கப்பா. காலவேளையில ஜெபிக்கிற எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. காலவேளையில விவசாயத்துக்கு போறாங்க, வியாபாரத்துக்கு போறாங்க, கம்பெனிக்கு போறாங்க, டீச்சர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க, ஐடி ஃபீல்ட்ல வாலிபர் பிள்ளைகள் வாலிபதி ஜெபிக்கிறாங்க, ட்ரெயின் லைன்ல போறாங்க, காலவேளையில அப்போ போர்டு தொழில் போடுறாங்க, வாட்ச்மேன், செக்யூரிட்டி, போலீஸ் ஆபீஸ், இன்னும் ஆபீஸ்ல வேலை பார்க்குங்க. நிறைய குடும்பத்திலே அப்பா கவர்மெண்ட் அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. எல்லாரையும் உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த நாளை கர்த்தர்களை ஆசீர்வதித்தாங்க. இன்னும் பின்னுமா தேவதை பாட்டுக்கு பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க. எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்கப்பா. வெளிநாட்டுல இருக்கிறாங்கப்பா,
உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்படுறாங்கப்பா. அவங்க இருக்கிற இடத்துல நிம்மதி இல்லைப்பா. பிரச்சனைகள் அதிகம் இருக்கு, வெளியே சொல்ல மாட்டேங்காங்க. அந்த குடும்பத்தை ஆசிரியப்பா. குடும்பமா வெளிநாட்டில் இருக்காங்கப்பா, அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. வீடு கட்டுறாங்க, குடும்பமா இருக்காங்க, அவங்களோட குடும்பத்தோட தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா, உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ அவங்களோட வம்சத்தை ஆசிரியப்பா. அவங்களோட எல்லா காரியத்திலும் கத்தர் கொடுங்க ஆசிரியங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கத்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. சில குடும்பத்திலே இன்னைக்கு அர்ஜென்டா பணம்னு சொல்லி அப்பா ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. கடன்ல கஷ்டப்படுறாங்க, வாங்கின திருப்பி கொடுக்க முடியல. ஃபைனான்ஸ் கடன் இருக்கு, நகை கடன் இருக்கு, பர்சனல் லோன் இருக்கு, பிசினஸ் லோன் இருக்கு. சில குடும்பத்திலே ஹவுசிங் லோன் கட்ட முடியாம இருக்கு. சில குடும்பத்திலே ஏலத்துக்கு போற அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. சரீரத்தில் பலவீனம், ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பணம் வேணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், குழுக்குள்ள பணம் அடைக்கணும், திருமண காரியத்துக்காக பணம் வாங்கின கொடுக்க முடியல, கைமாத்த வாங்கின கொடுக்க முடியல. நிறைய குடும்பத்துல பண பிரச்சனை இருக்கிறாங்கப்பா, மன அழுத்தத்துல இருக்காங்க, பயத்துல இருக்கிறாங்கப்பா. அந்த குடும்பத்தை கத்த சந்திப்பீங்களாப்பா, அந்த குடும்பத்தை கத்த சந்திப்பீங்களாப்பா. கத்த சந்திங்க. கால வேளையில சில குடும்பத்திலே ஹோம்ல இருக்காங்க, முதியோர் இல்லத்துல இருக்காங்க, சில குடும்பத்துல ஹாஸ்டல்ல இருக்காங்க. உங்க பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாங்கப்பா, பாதுகாப்பு தாங்கப்பா, பாதுகாப்பு தாங்கப்பா. படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிறோம்ப்பா, தேவ ஞானத்துல தேவ புத்தினால் நிரப்புங்கப்பா. தேவனர்லயப்பா மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் அவங்களோட வம்சத்தை கத்தர் ஆசிரியங்க. யாரெல்லாம் பொருத்தனை பண்ணி இரவு போலுமா ஜெபிக்கிறானோ அவங்களோட மன விருப்பத்தை கத்தர் நிறைவேற்றித்தாங்க. குடும்பமா இணைந்திருக்காங்க, அந்த குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்துக்குள்ளும் தேவ அன்பு ஊற்றப்படட்டும். கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். இந்த நாளிலும் எல்லா விதமான வாசல் திறந்து ஆசீர்வதிங்க. நிறைய குடும்பத்திலே பணம் தான்ப்பா தேவையா இருக்கு, எல்லா தேவையெல்லாம் சந்திக்கிறாச்சு. சில குடும்பத்துல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க, ஐசியூல இருக்காங்க, இன்பேட்ல இருக்காங்க, ஆப்ரேஷன் டெலிவரி. சில குடும்பத்துல தலையில ஆப்ரேஷன், சில குடும்பத்துல எலும்புல பிரச்சனை, பிளட் கேன்சர்ல பாதிக்கப்படுங்க, ஹார்ட் ஆப்ரேஷன், கண்ணில் ஆப்ரேஷன், சுகர் அதிகமா இருக்கு, பிரஷர் அதிகமா இருக்கு, டிப்ரெஷன். சில குடும்பத்திலே டிபி நோயினால பாதிக்கப்பட்டிருக்காங்க, வீசிங்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, காய்ச்சல், சளி, இருமல், அலர்ஜி, சொரியஸ் வியாதியில பாதிக்கப்பட்டிருக்காங்க, எய்ட்ஸ் வியாதியில பாதிக்கப்பட்டிருக்காங்க, கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, மார்பிள கட்டி இருக்காங்க, சரீரத்துல பல இடத்துல கட்டி ஸ்கேன் எடுத்தா பயமா இருக்கு. சில குடும்பத்திலே ஹாஸ்பிட்டல் கூட செலவு பண்ண முடியல, பிரைவேட் ஆஸ்பத்திரி இருக்காங்க, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்காங்க, தனியா இருக்காங்க, தனிமையா இருக்காங்க, படுத்த படுக்கையில் இருக்காங்க, வயசாயிட்டு முதியோர் ஜெபிக்கிறாங்க. எத்தனையோ குடும்பத்துல பலவீனத்துல ஜெபிக்கிறாங்க. எல்லாரையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலை கண்ணீரோடு இருக்கிறாங்களோ, மரண தருவாயில் இருக்கிறாங்களோ, கர்த்தர் சந்திங்கப்பா, கர்த்தர் சந்திங்கப்பா. எங்களுக்காக ஜீவனை தந்தீங்களே, எங்களோட பலவீனம், எங்களோட அக்கிரமம் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்தீங்களே, எங்களோட நோய்களை சிலுவையில சுமந்தீங்களே. உங்க பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா, தொட்டு சுகமாக்குங்கப்பா. உங்களுடைய கரம் அப்பா உங்க பிள்ளைகள் மேல வைங்கப்பா. எங்களுக்காக எல்லா காயங்களையும் ஏற்றுக்கொண்டீங்கப்பா. எங்களுடைய பலவீனம், எங்களுடைய நோய், எங்களுடைய துக்கம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டீங்கப்பா. எங்களுக்காக காயப்பட்டீங்கப்பா, எங்களுக்காக நொறுக்கப்பட்டீங்கப்பா, எங்களுடைய துக்கத்தை எல்லாம் சுமந்தீங்கப்பா. உங்க பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா, உங்க பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. இந்த மாசத்திலே அப்பா எத்தனை தேவைகளுக்காக ஜெபிக்கணும், அந்த எல்லா தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திங்கப்பா. முழு வேதாந்தத்தை வாஸ்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்களுடைய இருதய மனக்கண்கள் திறங்க. உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன குறைகள் குற்றங்கள் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னித்து ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இந்த நாளிலும் எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. கற்பத்து நினைக்கா ஜெபிக்கிறாங்கப்பா, கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா, மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா. மாசமா இருக்காங்கப்பா, கர்த்தர் ஆசீர்வதித்த கிருபைக்கா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்ப்பா. டெலிவரி போடுறாங்கப்பா, பரம வைத்தியர் கூட இருங்க, நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்கப்பா. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் பல குழப்பங்கள் தான்ப்பா இருக்கு. இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்க. நிறைய குடும்பத்துல மதுபான அடிமையில இருக்காங்க, சிகரெட் பழக்கம், போயில கஞ்சா பழக்கம், தவறான தொடர்பு, விக்கிர வழிபாடு, மாந்திரியம், பில்லி சுனியத்துல கட்டப்பட்டிருக்காங்க. அந்த வீட்டுக்கு ரோமா கிரியேசர் எல்லா தந்திரமான எல்லா பொல்லா சபிக்கப்பட்ட ஆவியிலும் ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, ஏசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டுப்பா. ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே,
இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எறியப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும். தேவனுக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். அப்பா, விசேஷமா குறைகள் குற்றங்களை மன்னிங்க. எங்களுடைய பாவத்தை மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து எங்களை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து ரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாங்க. உங்களுடைய வல்லமையினால் நிரப்பு ராஜா, உங்களுடைய பிரசன்னத்தினால் மூடுங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிங்க. உங்களுடைய திரு கரத்துக்குள்ள எங்களை தாழ்த்தரணும். இந்த நாளை உங்களுடைய கரத்துல ஒப்பு விடுகிறோம். நீங்க பொறுப்படுத்தணும். துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, என்னுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துள்ளுங்கள். 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.